வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க கிறிஷோட பாட்டியை பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் அந்த பக்கமாக போக இன்னொரு கதை வழியாக ரோஹிணி உள்ளர வர்றாங்க. என்னம்மா, என்ன நினச்சிக்கிட்டு நீ அங்கே வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ரோஹிணி கத்திக்கிட்டு இருக்க. பேசாமல் நீ உண்மையை சொல்லிடு, அதுதான் உனக்கும் நல்லது. நான் இப்படி பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நான் கடைசி வரைக்கும் போராடுறது உனக்காக தான். நான் உன்னை பெத்தவடி, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீயே உண்மையை சொல்லிடு கல்யாணின்னு அவங்க கையில் கையை வைக்க போக படக்குன்னு கையை உதறிக்கிறாங்க ரோஹிணி. சேன்னு பயங்கர வெறுப்போடு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்க்க அவங்க அம்மா பரிதாபமாக பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காத. உண்மையெல்லாம் தெரிஞ்சா கிருஷ் மட்டும் இல்லை, நானே அந்த வீட்டில் இருக்க முடியாது. அவன் தான் இங்கே வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு தெரியாதா இதில் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு ரோஹிணி கேட்க, அவனுக்கு அங்கே இருக்க தான் கல்யாணி பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் 4 நாள் தங்கினான்னு வச்சுக்கோ, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு டாக்டர் நர்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். அதுக்குன்னு இங்கேயே விட்டுடுவியா? அவன் பேசுனதை கேட்டு நீயே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற. முதல்ல நாளைக்கு அவனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போற வழியை பாரு அப்படின்னு கத்துற ரோஹிணி. இந்த பணத்தை வச்சுக்கோ, பில் கட்டுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கு, வேற ஏதாச்சும் தேவைன்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கோமா. நான் நாளைக்கு வர்றேன், நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அந்த முத்து வேற அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சீக்கிரம் வீட்டையும் மாத்தி கிறிஷோட ஸ்கூலையும் மாத்தி ஆகணும். அதுக்கு ஒரு வழியை பார்க்கணும். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற ரோஹிணி ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு அங்கேருந்து திருடிட்டு வந்த பணத்தில் தாராளமாக கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. கையில் பணத்தோட போகிற மகளை விரக்தியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் பொழுது ஆரம்பிக்குது. முத்து கிறிஷை ரெடி பண்ணி விட்டுக்கிட்டு இருக்க. மீனா லஞ்ச் பேக்கு ஸ்கூல் பேக்கையும் தூக்கிட்டு வர்றாங்க. அண்ணாமலையும் ரெடியாகி வந்துட்டு இருக்காரு. கிறிஷ் ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு குதிக்க, டேய் பார்த்துடா அப்படின்னு முத்துவும் மீனாவும் சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குதிச்சிட்டு இருக்க கிறிஷை பிடிச்சி வச்சு ஏண்டான்னு முத்து கேட்க, ட்ரெஸ்ஸை பார்த்து நல்லா இருக்கான்னு கேட்குறாரு கிறிஷ். நல்லா இருக்குடா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு முத்து கேட்க, சூப்பரா இருக்கு அங்கிள். எதுக்கு அங்கிள் எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்க, இன்னைக்கு பாட்டியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட போறோம்ல, அதுக்கு தான் இது எங்க 2 பேரோட கிஃப்ட் அப்படின்னு முத்து சிரிச்சுட்டே சொல்ல, மீனாவும் பக்கத்தில் நின்று ஏன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்ஸ் ஆண்டிங்கிறாரு கிறிஷ். மீனா கிறிஷோட கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்க. ஏற்கனவே அங்கே வந்த அண்ணாமலை சோஃபாவில் உட்காந்து இதை ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போது அங்கே வர்ற விஜயா, பாருங்க சொந்த பிள்ளைய ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு வளர்ந்த பையனுக்கு ட்ரெஸ் போட்டுக்க தெரியாதா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. ரோஹிணி ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. வழக்கம் போல அண்ணாமலை, இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. அவங்கள சொல்லி என்ன பண்றது, எல்லாம் நீங்க கொடுக்கற இடம். சில பேருக்கு காசை எப்படி செலவு பண்றதுன்னே தெரியல போல இருக்கு. சும்மா தண்ட செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு விஜயா சொல்ல, அத்தை இத்தனை நாளா அவன் நம்ம வீட்டில் இருந்திருக்கான், அவனுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கோம், இதுல என்ன இருக்கு, அவனை பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா வேற யாரோட காசுலயோ ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கான்ல, அப்ப சந்தோஷம் வரத்தானே செய்யும் அப்படின்னு விஜயா தேலா கொட்டிக்கிட்டு இருக்க. ரோஹிணி அங்கிருந்து விஜயாவை முறைச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு காசை பற்றி எதுவும் தெரியாதுமா, ஒருத்தங்க நமக்கு பிடிச்சதை செய்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட தான் தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாம் வந்துட்டா உடனே கருத்து சொல்கிறதுக்கு அப்படின்னு விஜயா முகத்தை திருப்பிக்க, வாயில் வந்ததை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, முதல்ல காசை வச்சு எல்லாத்தையும் எடை போடுறதை நிறுத்து அப்படின்னு அண்ணாமலை ஓயாமல் செவிடங்காதில் சங்கூதுற மாதிரி விஜயாவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் எதையும் எடை போடலை, இவங்க கண்ட மேனிக்கு செலவு பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு கொடுக்குற காசை இல்லைன்னு சொல்லிட போறாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அந்த கவலை உங்களுக்கு வேணாமா? இத்தனை மாசத்துல எப்பவாவது ஒரு தடவையாவது நாங்கள் கொடுக்காம இருந்திருக்கோமா அப்படின்னு முத்து கேட்டுக்கிட்டு இருக்க. ஏங்க டைம் ஆச்சு, கிறிஷ் பாட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நாம கிளம்பலான்னு மீனா பேக்கோடு கிளம்ப. சரி கிளம்பலான்னு முத்துவும் கிளம்புறாரு. கிறிஷ் இப்போ நீ கிளம்புற இல்ல, எல்லாருக்கும் பை சொல்லிட்டு வாங்குறாரு முத்து. வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து 2 எட்டு முன்னாடி போக, தாத்தா நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்ல, அவரு ஹக் பண்ணி நெத்தில முத்தம் கொடுக்குறாரு. அவனும் ரொம்ப உரிமையா அவரோட நெஞ்சில சாஞ்சிக்க,
முதுகுல தட்டி கொடுத்துட்டு இருக்காரு அவரு. கிரிஷ் அப்படியே ஒரு கையால கட்டி பிடிச்சிட்டு இன்னொரு கையால தட்டி கொடுத்துட்டு இருக்கவரு. ஏம்மா, இவன் இங்க இருக்கிறதுனால கொஞ்ச நாளா எனக்கு போர் அடிக்காம இருக்கு. ஸ்கூலுக்கு இவனோட போவேன் வருவேன், திடீர்னு கிளம்புறேன்னு சொல்றப்போ அப்படின்னு லைட்டா சங்கடப்படுற அண்ணாமலை, டேய் பேசாம நீ இங்கேயே இருந்துடேங்கிறாரு. அவ்வளவுதான் விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது அதிர்ச்சியில. அப்படின்னு வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்க. ஐயோ அப்பா என்ன இது இப்படிலாம் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு மனோஜும் அதிர்ச்சியோட ரோஹிணியை பார்க்குறாரு. முத்துவும் மீனாவும் சந்தோஷமா ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த கிருஷ்ணம் ஏக்கமா அண்ணாமலையை பார்க்க, அதுக்குள்ள அவர் எதுவும் சொல்லிட போறாருன்னு, ஏங்க அவனே ஒரு வழியா இப்பதான் கிளம்பி போறான், நீங்க என்னடான்னா இங்கே இருன்னு சொல்றீங்க, இவன் இங்க இருந்த வரைக்கும் போதும் அப்படின்னு விஜயா எரிச்சலோட சொல்ல, இருந்தா மட்டும் நீ விட்டுட போறியா அப்படின்னு அவரு கேட்க, இவன் இருக்கணுமாக்கும் இங்க, ஏற்கனவே எப்படா போவான்னு பொறுத்துக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. கிரேஷ் உனக்கு ஒன்னு எடுத்துட்டு வர்றேன், நீ இங்கேயே இருன்னு கையில இருந்து எடுத்துக்கிட்டு எழுந்து போறாரு அண்ணாமலை. இவர் அப்படி என்னத்தை தூக்கிட்டு வந்து இவனுக்கு கொடுத்துட போறாரோ தெரியலையே அப்படின்னு விஜயா டென்ஷனோட பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் அவன் பாட்டியை இங்க வந்து கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு மனோஜ் கேட்க, ஏன் நான் இப்போ கூட்டிட்டு போனா உனக்கு என்னன்னு கேட்குறாரு முத்து. ஹாஸ்பிட்டல்ல வேற யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகி அவங்க குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லைன்னு இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன்னா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓ நக்கல் பண்றியா, சரி 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 சொல்லிட்டு பண்ணுடா அப்படின்னு பதிலுக்கு முத்து பல்பு கொடுத்துக்கிட்டு இருக்க. அண்ணாமலை வெளியே வந்து கிரேஷ்னு கூப்பிடுறாரு. தாத்தா அப்படின்னு கிரிஷ் அண்ணாமலை கிட்ட ஓடுறாரு. இந்தா அப்படின்னு கொடுக்க அந்த புக்கை கையில வாங்குறாரு. என்னது இதுன்னு கேக்குறாரு கிரிஷ். திருக்குறள், அதுலயே அதுக்கான விளக்கமும் எழுதி இருக்கு. தினம் ஒரு குறளை நீ படிச்சின்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, தேங்க்ஸ் தாத்தா நான் படிக்கிறேங்கிறாரு கிரிஷ். தாத்தா இங்க வாங்கன்னு சொல்ல அண்ணாமலை கீழே குனிறாரு. உம்மா அப்படின்னு கிரிஷ் முத்தம் கொடுக்க, அவரும் இவரோட கன்னத்தை பிடிச்சி கொடுக்க விஜயா பயங்கர எரிச்சலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே அருவெருப்பா இருக்கு. சேனுகிட்டு இருக்கப்போ கிரிஷ் அந்த புக்கை நெஞ்சில வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு பாட்டின்னு விஜயா கிட்ட வர்றாரு. ஏய் அப்படின்னு பக்கத்துல வராதுன்னு விஜயா மிரட்ட, நான் எங்க வீட்டுக்கு போறேங்கிறாரு கிரிஷ். நீ வீட்டுக்கு போய் எங்கேயோ போ, ஆனா திரும்ப இங்க வந்துடாத அப்படின்னு விஜயா சொல்ல, அண்ணாமலை இவளெல்லாம் இந்த ஜென்மம் இல்லை எந்த ஜென்மத்திலையும் திருத்த முடியாதுன்னு பாக்குறாரு. என்னம்மா பாட்டி இப்படி சொல்றாங்க, நீ அப்படியே நின்றுட்டு இருக்கன்ற மாதிரி கிரிஷ் அவங்க அம்மாவை பார்க்க, அவங்க எப்பவும் போல அமைதியா பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அத்தை பெரியவங்க, நீங்க சின்ன பையனை நல்லா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்காம என்ன பேச்சு இது அப்படின்னு மீனா சிடுசிடுன்னு கேக்குறாங்க. பெரியவங்களா, எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு விஜயாவும் பதிலுக்கு சிடுசிடுக்க, ஆமா நீயே இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற, நீ சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு அப்படியெல்லாம் நடந்துக்க தெரியாது அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாமா நீங்க எல்லாம் பேசி அதை நான் கேட்க வேண்டியிருக்கு சேன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. பயப்படாதீங்கம்மா, குழந்தைங்க கடவுள் மாதிரின்னு சொல்லுவாங்க, அதனால தன்னை மதிக்காதவங்க கிட்ட கடவுள் வரமாட்டாரு, அதே மாதிரி தான் குழந்தையும், அவன் இங்க வந்தாலும் உங்ககிட்ட வரமாட்டான். கிரிஷ் உனக்கு எப்ப இங்க வரணும்னு சொல்லு, நானும் மீனா அத்தையும் வந்து கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்ல, தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சோஃபால ஏறி குதிக்கிறவரு முத்துவோட கன்னத்துல ஒரு முத்தம் கொடுக்குறாரு. மீனா இங்க வாயான்னு கூப்பிட மீனா பக்கத்துல வர முத்துவோட முதுகுல உப்பு மூட்டை எரிக்கிற கிரிஷ் அப்படியே மீனாவுக்கும் ஒரு கிஸ் பண்றாரு. இதெல்லாம் பார்த்து அண்ணாமலை ரொம்பவே ரசிச்சிட்டு இருக்காரு. அப்போ வெளியே இருந்து ரவியும் ஸ்ருதியும் வர்றாங்க. வர்ற ரவி முத்துவோட முதுகுல இருக்க கிரிஷை பார்த்துட்டு, டேய் கிரிஷ் அப்படின்னு கூப்பிட, அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கீழே குதிச்சு ஓடுறாரு கிரிஷ். என்னடா கிளம்பிட்டியான்னு ரவி கேட்க, கிளம்பிட்டேங்கிறாரு கிரிஷ். இந்தா அப்படின்னு அவங்க ஒரு ஷாப்பர் பேக்கை கொடுக்க, தேங்க்ஸ் அங்கிள் தேங்க்ஸ் ஆண்டின்னு அதை வாங்கிக்கிறாரு கிரிஷ். ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்க ரவி லைட்டா கிரிஷோட தலையில கைய வச்சு கழிச்சு விட்டுட்டு இருக்காரு. செல்லம்மா எதுக்கு தான் இவனை ஆள் ஆளுக்கு கொண்டாடிட்டு இருக்கீங்களோ தெரியல அப்படின்னு எரிச்சல் படுற மனோஜ் உட்காரலான்னு போக, அங்கிள் நாங்கள் எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு கிரிஷ் சொல்ல, கிளம்பு, அடுத்த வாட்டி உங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில் தான் இருக்கணும், இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ரவி டென்ஷன் ஆயிடுறாரு. டேய் என்னடா சின்ன பையன்கிட்ட போய் இப்படியா சொல்லுவேன்னு கேட்குறாரு. டேய் அவனே மூல வளர்ச்சி இல்லாத சின்ன பையன் தான்டா, அதான் சில்லறத்தனமா பேசிட்டு இருக்கான்னு முத்து ரொம்பவே கேவலப்படுத்துறாரு மனோஜ. எழுந்திருக்கிற விஜயா, டேய் அவன் சரியாத்தான் சொல்றான்,
இந்த வீட்லயே மனோஜ் மட்டும்தான் எல்லாத்துலயும் சரியா இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுதானே உன்ன மாதிரி தானே அவனும் இருக்கிறான், அதனால அவனை மட்டும் எப்படி குறை சொல்ல முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. ஆன்ட்டி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ரோஹிணி கிட்ட சொல்ல, ரோஹிணியை கிறிஷோட தோல்ல கைய வச்சு குனிஞ்சி பாட்டிய பத்திரமா பாத்துக்கணும் என்ன அப்படின்னு சொல்ல, ரோஹிணியோட கன்னத்திலையும் ஒரு முத்தம் கொடுக்கறாரு கிரிஷ். அட என்ன இவன் அப்படின்னு விஜயா அவனை பார்த்து திரும்ப விஜயாவோட கன்னத்திலையும் ஒரு முத்தம் கொடுக்கறாரு கிரிஷ். ஐயன்னு கன்னத்தை தொடச்சு விட்டுக்கிறாங்க விஜயா. ஐய இதுக்கு மேல இந்த டிராமாவெல்லாம் உட்காந்து பார்த்து சகிக்க முடியாது அப்படின்ற எரிச்சலோட விஜயா அங்கிருந்து எழுந்து போயிட. டே கிரிஷ் கிளம்பலாமா, பாட்டி அங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கங்கிறாரு முத்து. அப்பா நாங்க அப்படியே கிளம்புறோன்னு முத்து சொல்ல, பாய் தாத்தா அப்படின்னு நடக்கிறாரு. ஸ்கூல்ல மீட் பண்ணுவோன்னு அண்ணாமலை சொல்ல, மீட் பண்ணுவோம் பை தாத்தான்னு அவர் மறுபடியும் சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து ஸ்ருதிக்கு ரவிக்கும் பை சொல்லிட்டு கிளம்புறாரு. அவங்களும் பை சொல்ல, ரோஹிணிக்கு பை ஆண்டின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு கிரிஷ். முத்து மீனா கூட கிரிஷ் போனாலும் தலையை திருப்பி ரோஹிணியவே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. மறுபடியும் வேற வழி இல்லாம பை ஆண்டின்ட்டு படியில இறங்குறாரு கிரிஷ். 3 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. மீனா ஆண்டி பாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போலாமா அப்படின்னு கிரிஷ் கேட்க, அதுக்கு தானே வந்திருக்கோங்கிறாங்க மீனா. பாட்டி நம்ம கூட தான் இருப்பாங்களா அப்படின்னு கிரிஷ் கேட்க, ஆமா நாம எல்லாரும் ஒன்னா தான் இருக்க போறோங்கிறாங்க மீனா. அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டிட்டு ரூம் கதவை திறந்துட்டு உள்ளர வர்றாரு கிரிஷ். பின்னாடியே மீனாவும் வர்றாங்க. என்னங்க அப்படிங்க பின்னாடி வர்ற முத்துவும், என்ன மீனா ஆளை காணோங்கிறாரு. இங்கே தானே இருந்தாங்கன்னு மீனா கேட்க, ரூம் எல்லாம் கரெக்டு தான் மீனா, எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற முத்துவும் திகச்சு போய் வெளியே வர்றாரு. அப்போ ரோஹிணி ரொம்ப ஸ்டைலா தென்னாவட்டா நடந்து வர்றவங்க இவங்க வெளியே வர்றதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு வந்த வழியிலேயே பட்டார்னு வெளியே ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. முத்து குழப்பமா வந்து காரிடார்ல நின்றுட்டு இருக்க. ஏங்க டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது செக்கப்க்கு கூட்டிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு மீனா கேட்க, தெரியல இருக்கலாம் கேட்டு பாப்போமா அப்படின்னு முத்து சொல்ல, வா கிரிஷ் அப்படின்னு மீனாவும் பின்னாடி போறாங்க. இவங்க ஒரு கார்னர் கிட்ட வர ஒரு சிஸ்டர் வராங்க. இன்னொரு கார்னர் கிட்ட நின்று ரோஹிணி இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சிஸ்டர் அந்த ரூம்ல ஒரு அம்மா இருந்தாங்கல்ல அவங்க எங்கன்னு கேட்க, அவங்க நேத்து நைட்டே போயிட்டாங்களே அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்ல, என்ன அப்படின்னு மீனா பயங்கர அதிர்ச்சியா கேட்க, இந்த பக்கம் ஒட்டு கேட்டுட்டு இருந்த ரோஹிணி, என்ன நைட்டே போயிட்டாங்களா அப்படின்னு அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. நாங்க இன்னும் பணம் கட்டலையே அப்படின்னு முத்து கேட்க, அதெல்லாம் நீங்க ரிசப்ஷன்ல கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அங்கிருந்து போயிட, சரி மீனாவா அப்படின்னு குழப்பமாவே அங்கிருந்து போறாரு முத்து. ரோஹிணியும் பயங்கர குழப்பத்தோட நின்றுட்டு இருக்க. மேடம் ரூம் நம்பர் 104 ஒரு அம்மா இருந்தாங்கல்ல அவங்க எங்க அப்படின்னு முத்து கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க செக் பண்ணிட்டு சொல்றேங்கிறாங்க ரிசப்ஷன் லேடி. ரோஹிணி என்ன சொல்ல போறாங்கன்னு காதை தீட்டி வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நேத்து நைட்டே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ண, முத்து மீனா மட்டும் இல்ல கேட்டுட்டு இருக்க ரோஹிணி அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. பணம் கட்டிட்டாங்களா அப்படின்னு முத்து கேட்க, கட்டிட்டாங்க சார். ஏங்க சார் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்குறாங்க இந்த கேர்ள். இல்ல நாங்க தான் இன்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறதா சொல்லி இருந்தோம், அதான் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு முத்து குழப்பத்தோட திரும்ப. அவருக்கு முத்து முத்தா வேர்த்து இருக்குது. எங்க போனாங்கன்னே தெரியலையே, யார் வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு முத்து குழப்பத்தோட மீனா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்களே போனாங்கன்னு தானே இங்க சொல்றாங்கங்கிறாங்க மீனா. கிறிஷ விட்டுட்டு எப்படி தனியா போவாங்க அவங்க, ஒண்ணுமே புரியலையே மீனா அப்படின்னு முத்து பின்னந்தலைய தேய்ச்சிக்கிட்டு இருக்க. ஐயையோ என்ன காரியமா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு ரோஹிணி படபடப்பா நின்னுட்டு இருக்காங்க. அங்கிள் நான் இப்ப எங்க பாட்டிய பார்க்கணும் அப்படின்னு கிறிஷ் சொல்ல, இருடா கேக்குறேன் இருடா அப்படிங்கிற முத்து அடுத்து என்ன செய்யறதுன்னு குழம்பி போய் நிக்கிறாரு. ஏங்க ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் கிட்ட அவங்க எங்க போனாங்கன்னு சொன்னாங்களான்னு கேட்கலாமா அப்படின்னு மீனா கேட்க, வெயிட் வாங்க போலாம் அப்படின்னு முத்து போக மீனாவும் போக 2 பேரும் போயிட்டாங்களான்னு திருட்டுத்தனமா பார்த்துட்டு கிறிஷ் அவங்க அம்மா கிட்ட ஓடி வர்றாரு. அவங்களும் பதட்டத்துல கிறிஷ் அப்படின்னு கைய பிடிச்சிக்க, அம்மா பாட்டிய காணோமா, பாட்டி எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு கிறிஷ் சொல்ல, ஏய் பாட்டி இங்கே தாண்டா இருப்பாங்க, நீ முதல்ல அவங்க கூட போ, நான் இங்க இருக்கேன்லாம் எதுவும் சொல்லாத போடா அப்படின்னு கிறிஷ் அனுப்பி வைக்கிறாங்க ரோஹிணி. இத்தனோண்டு பையனுக்கு ரோஹிணி அங்க இருக்கிறது தெரியுது, ஆனா இவ்வளோ வளர்ந்து டிடெக்டிவ்னு பீத்திக்கிட்டு இருக்கிற முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரோஹிணி அங்க இருக்கிறது தெரியலையாமா. கிறிஷ் அங்கிருந்து போயிட ரோஹிணி பயமும் பதட்டமுமா அழுகைக்கு ரெடியா அங்க நின்னுகிட்டு இருக்காங்க.
ரோஹிணி அப்படியே அப்செட்டாக ஷோரூமில் வந்து உட்காந்துருக்க. ரோஹிணி, அந்த சீட்டு சேர்ந்தவங்க லிஸ்டெல்லாம் இருந்ததில்ல, அது எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே மனோஜ் வந்து உட்கார. ரோஹிணி டோட்டலி லாஸ்ட். ரோஹிணி அப்படின்னு கையை தட்ட திரும்பி பார்க்குறாங்க. ஆன்னு. ரோஹிணி, உன்னதான் கேட்குறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல. என்ன மனோஜ்னு கேட்குறாங்க ரோஹிணி. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீட்டில் சேர்ந்தவங்களோட சேல்ஸ் லிஸ்டெல்லாம் இருந்ததில்ல அப்படின்னு அவர் கேட்க. ஆமாங்கிறாங்க. இதில் ஒரு ஃபோல்டர் இருக்கு பாரு, இந்த மந்த்தும் டேட்டும் போட்டு எல்லாரோட நேமையும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபோல்டரில் தான் சேவ் ஆகிருக்குன்னு லேப்டாப்பை மனோஜ் பக்கம் திருப்புறாங்க ரோஹிணி. அப்போ அவரோட மொபைல் ரிங்காக. சார் சொல்லுங்கள் சார். ஆமாங்க சார், ஓகேங்க சார் அப்படின்னு பேசிக்கிட்டே மனோஜ் அங்கேருந்து போயிட. லேப்டாப்பை மூடி வச்சுட்டு மொபைலை கையில் எடுத்துக்கிட்டு ரோஹிணி ஒரு பக்கம் போறாங்க. அம்மா எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே, என்கிட்ட சொல்லிட்டாவது போயிருக்கலாம். எங்க போறேன்னு சொல்லியிருந்தா கிறிஷுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியிருப்பேன். எதுவும் சொல்லாம போயிட்டாங்க. முத்துவும் மீனாவும் கிறிஷை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க அம்மாவுக்கு கூப்பிட ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ச்சே, செல்லை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆன்ல இருந்தாவது எங்க இருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப தீவிரமா யோசிக்கிற ரோஹிணி இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்றாங்க. அவங்க எடுத்து ஹலோன்னு சொல்ல, ஹலோ சித்தி, நான் கல்யாணி பேசுறேன். அம்மா அங்க வந்தாங்களான்னு கேட்குறாங்க. இல்லையே கல்யாணிங்கிறாங்க அவங்க. வரலையேம்மா, சென்னையில் உன் கூட தானே இருந்தாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல. ஆமா சித்தி, ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. என்னாச்சு கல்யாணி, அம்மாவை காணோமான்னு அவங்க பதட்டமா கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் வைக்கிறேன்னு ரோஹிணி சொல்ல. சரி கல்யாணி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரோஹிணி ஃபோன் எடுத்தாலும் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அவங்க ரொம்பவே குழப்பத்தோட அங்கேருந்து வெளியே வந்துகிட்டு இருக்க. வேகமாக வர்ற மனோஜ், ரோஹிணி 3 நாளைக்கு முன்னாடி புதுசாக வந்த ப்ராடக்டோட லிஸ்ட் வந்திருக்கு, ஆனால் அது ஷோரூம்லேயே இல்லை, அதை என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கிறாரு மனோஜ். சரி நான் பார்க்குறேன், அங்கேருந்து போயிடுறாங்க ரோஹிணி. ரோஹிணி முன்னாடி உட்காந்துருந்த இடத்துல வந்து உட்காந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ண. சார் சார் சார்னு கூப்பிட்டுட்டு மனோஜ் முன்னாடி ஒரு ஸ்டாஃப் வந்து நிற்கிறாரு. மனோஜ் என்னன்னு கேட்க, சார் அவசரமாக நான் ஊருக்கு போகணுங்க சார், ஒரு 2 நாள் லீவ் வேணுங்க சாருங்கிறாரு அவரு. நீ கேட்டவொன்னே லீவ் கொடுக்கறதுக்கு இது என்ன ஷோரூமா என்ன, அதெல்லாம் முடியாதுன்னு மனோஜ் போயிட்டு இருக்க. சார் 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 ப்ளீஸ் சார், கொஞ்சம் இப்போதாங்க சார் ஊர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு, எங்க பாட்டி இறந்துட்டாங்க சார் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல. பாட்டி இறந்துட்டாங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க. ரோஹிணி அதிர்ச்சியா திரும்பி பார்க்குறாங்க. அந்த ஸ்டாஃப் ஆமாங்க சார்னு சொல்ல. என்னையா அது, ஸ்கூல் பசங்க ரீசன் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நிச்சயமா தான் சொல்றியா? எத்தனை தடவை பாட்டி இறந்து போவாங்க அப்படின்னு மனோஜ் கேட்க. சார் அப்படியெல்லாம் இல்லைங்க சார், நிச்சயமாவே பாட்டி இறந்துட்டாங்க சார். அவங்க 2 நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க சார். எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோங்க சார், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறமா தான் ஊர் கடல் கிட்ட பாடி கிடைச்சிருக்குன்னு தகவல் வந்திருக்குங்க சார். என்ன பிரச்சனை என்னன்னு எதுவுமே தெரியாதுங்க சார் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் மனோஜ் கிட்ட சொன்னாலும் ரோஹிணி வயிற்றுல புளிய கரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க மென்டல் ஹெல்த் எதுவும் சரியில்லாம இருந்துச்சான்னு மனோஜ் கேட்க. சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், காசியில போய் உயிரை விடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார். கடைசியில் எங்க ஊர் கடல்ல போய் உயிரை விட்டுட்டாங்க சார். ஒரு 2 நாள் மட்டும் கொடுங்க சார் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல. ரோஹிணி பயத்தோட பார்க்குறாங்க. சரி போயிட்டு வா, ஆனால் 2 நாள் தான் மனோஜ் சொல்ல. சரிங்க சார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கவே மனோஜ் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. சார் அப்படின்னு ஸ்டாஃப் மறுபடியும் கூப்பிட என்னன்ற மாதிரி திரும்பி பார்க்குறாரு மனோஜ். அப்படியே ஒரு 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு அந்த ஸ்டாஃப் கேட்க. அட என்னையா நீ வேற, நானே கணக்கு சரியா டேலி ஆகாம குழம்பிட்டு இருக்கிறேன், இதுல நீ வேற அப்படின்ட்டு மனோஜ் போயிட்டு இருக்காரு. அந்த பையன் பின்னாடி சார் சார் சார்னு கெஞ்சிட்டே இருக்காரு. மனோஜ் ரோஹிணியை கிராஸ் பண்ணி நடந்து போக பார்க்க. மனோஜ் பரவாயில்ல கொடுங்கிறாங்க ரோஹிணி. அப்படின்னு நின்று பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து மனோஜ் கொடுக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேடம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவன் பாட்டி போனதுக்கெல்லாம் நாம 2000 ரூபாய் அழ வேண்டியதா இருக்கு. நீ சொன்னதுனால தான் கொடுத்தேன், திரும்ப வர்றானா இல்ல அப்படியே போயிடுறானான்னு தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே மனோஜ் எங்கிருந்து போயிடுறாரு. ஐயோ அம்மா கிறிஷ் எங்கிட்டயே இருக்கட்டும்னு ஏதாவது தப்பா முடிவெடுத்திருந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறவங்களால அதுக்கு மேல உட்கார முடியல. எழுத்த மனோஜ் கிட்ட வர்றவங்க, மனோஜ் எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, வீட்டுக்கு போகட்டுமான்னு கேக்குறாங்க. ஏன் என்னாச்சு, டேப்லெட் ஏதாவது போடுறியா அப்படின்னு மனோஜ் கேட்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியா போயிடும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல.
ஆ நானும் வர்றேன், நீ தனியாலாம் போக வேணாங்கிறாரு அவரு. ஏய் வேண்டாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எதுக்கு முடியாம தனியா போற, நானே கொண்டு வந்து விடுறேன், வா போலாம் அப்படின்னு ஃபைலை மூடி வச்சுட்டு மனோஜ் நடக்க ஆரம்பிக்கிறாரு. வேற வழி இல்லாம ரோஹிணியும் கூட வர்றாங்க. ராஜா, ராணி இங்க வாங்கன்னு மனோஜ் கூப்பிட, அண்ணே அப்படின்னு ராஜாவும் ராணியும் வந்து நிக்கிறாங்க. ரோஹிணிக்கு ஹெட்டேக்குன்னு சொல்றாங்க. நாங்க வீட்டுக்கு போறோம்னு மனோஜ் சொல்ல, என்னக்கா என்னக்கா உங்களுக்கு அடிக்கடிக்கு தலைவலி வருது, நான் வேணா காஃபி எடுத்துட்டு வருவான்னு ராணி கேக்குறாங்க. இல்ல இல்ல வேண்டாங்கிறாங்க ரோஹிணி. நான் வர்ற வரைக்கும் ஷோரூமை பாத்துக்கங்க, ஏதாவது நான் எனக்கு கால் பண்ணுங்கிறாரு மனோஜ். சரிங்கண்ணே, அக்காவை பத்திரமா கூட்டிட்டு போங்கண்ணே அப்படின்னு ராணி சொல்ல, சரி நாங்க வர்றோம்னு ரோஹிணி சொல்ல, சரிங்கக்காங்கிறாங்க. முத்து இன்னும் ஹாஸ்பிட்டல்ல பாட்டியை தேடிக்கிட்டு இருக்காரு. அங்க 2 வார்டு பாய் பேசிக்கிட்டு இருக்க அந்த பக்கமா முத்து வர்றாரு. ஒருத்தர் பேசிட்டு கிளம்பிட இன்னொருத்தரை பிடிச்சி நிறுத்தி வச்சு, தம்பி இதாங்க வச்சுக்கோங்கன்னு பணம் கொடுக்குறாரு. எதுக்கு சார் இதுன்னு கேட்க, டீ குடிக்கிறதுக்கு எதுக்காவது வச்சுக்கோங்க அப்படின்னு முத்து சொல்ல, இல்லைங்க சார் உங்களுக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு தெரியுது, என்னன்னு சொல்லுங்கன்னு ஸ்ட்ரைட்டா கேட்குறாரு அவரு. அது ரூம் நம்பர் 104ல ஒரு அம்மா ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருந்தாங்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா ஆமா நீங்க கூட அடிக்கடி பார்க்க வருவீங்கல்லங்கிறாரு அவரு. அவங்க தான் அப்படின்னு முத்து சொல்ல, அவங்களுக்கு என்ன சொல்லுங்க சார்ங்கிறாரு அந்த வார்டு பாய். அது ஒன்றும் இல்லை, இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஆஸ்பத்திரியில இருந்தும் எந்த வழியில வெளியில போனாங்கன்னு எனக்கு தெரியாது, சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு முத்து கேட்க, பார்க்கலாங்க சார், என்ன அந்த செக்யூரிட்டி கொஞ்சம் காசு எதிர்பார்ப்பாரு அப்படின்னு அந்த பையன் சொல்ல, 2 பேருக்கும் சேர்த்து தான்ப்பா கொடுத்துருக்கேங்கிறாரு முத்து. அப்படிங்களாங்க சார், இதுவே போதுங்க சார், நீங்க வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன்னு அந்த பையன் போறாரு. அப்படின்னு முத்து கலக்கத்தோட தலையாட்டிட்டு நிக்கிறாரு. என்னங்கண்ணா பார்த்துட்டீங்களான்னு திரும்பி வந்த வார்டு பாய் கிட்ட முத்து கேட்க, பார்த்துட்டேங்கிறாரு. என்னால பார்க்க முடியுமான்னு முத்து கேட்க, இல்லைங்க சார் அது கஷ்டம் சார், ஏன்னா அவங்க அடிக்கடி வந்து செக் பண்ணுவாங்க, உங்களை மாதிரி வெளியாளுங்க வந்து பார்த்தா பிரச்சனை ஆயிடுங்க சார் அப்படின்னு வார்டு பாய் சொல்ல, சரி அவங்க எப்படி வெளியே போனாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு முத்து கேட்க, அந்த அம்மா வெளியே ரோட்டுக்கு போய் ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எதுவும் தெரியலைங்க சார் அப்படின்னு வார்டு பாய் சொல்ல, யோசிக்கிற முத்து வேற ஏதாவது பாத்தீங்களான்னு கேக்குறாரு. அந்த அம்மா கையில ஒரு பை வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறமா சோகமா கண்ணை தொடச்சிக்கிட்டே வெளியே போயிட்டாங்க சார், அதுக்கு மேல அதுல எதுவும் இல்லைங்க சார்ங்கிறாரு வார்டு பாய். சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க சார் அவரு கிளம்பிடுறாரு. ஆனா முத்து தான் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கேயே நிக்கிறாரு. அதுக்கப்புறம் முத்து அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்க்க வெளியில ஆட்டோ ஸ்டாண்ட் தெரியுது. உடனே ஒரு ஐடியாவோட வேகமா ஓடி வர்றவரு, அண்ணே வணக்கம் என்ன ஆட்டோக்காரர்கிட்ட சொல்ல, என்னப்பா சவாரியான்னு கேக்குறாரு. இல்லண்ணே சவாரிலாம் இல்லண்ணே, எனக்கு தெரிஞ்ச அம்மா ஒருத்தங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க, நேத்து நைட்டு திடீர்னு காணா போயிட்டாங்க, ஒரு 50-55 வயசு இருக்குன்னு, கையில ஒரு பையோட தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆட்டோவை தொடச்சிக்கிட்டே அவரு, என்னாச்சு அவங்களுக்கு மனநிலை எதுவும் சரியில்லையா அப்படின்னு அவரு கேட்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இன்னைக்கு அவங்களுக்கு டிஸ்சார்ஜ், ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல, இன்னொரு ஆட்டோக்காரரு, ஏன்பா கோவிச்சுக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிருப்பாங்கங்கிறாரு அவரு. அப்படிலாம் இல்லைண்ணே, பணமெல்லாம் கரெக்டாக கட்டிட்டு தானே போயிருக்காங்க, அதான் நீங்கள் யாராச்சும் அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு முத்து கேட்க, என்னப்பா ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க போறாங்க, அவங்க போட்டோ ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறாரு அந்த ஆட்டோக்காரர். இருந்தா காட்டுப்பான்னு கேட்க முத்து இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறாரு. போட்டோ இல்லைன்னு அப்படின்னு அவரு சொல்ல, அப்படின்னா ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு 2 ஆட்டோக்காரங்களும் ஒரே வாய்ஸ்ல சொல்றாங்க. சரிண்ணே அப்ப நான் போட்டோ ரெடி பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன்னு அப்படின்னு முத்து சொல்ல, எடுத்துட்டு வாப்பா, தெரிஞ்சா நான் சொல்லிடுறேங்கிறாங்க. சரின்னு மறுபடியும் முத்து கிளம்புறாரு. வீட்டில் மீனா கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலை பார்த்துக்கிட்டு இருக்க விஜயா அங்கே வர்றாங்க. ஓ சாப்பாடு ஊட்டி விடுறியா, நல்லா ஊட்டி விடு, வெனைய வலியை இழுத்துக்கிட்டு வந்து நீயே நல்லா வளர்த்து விடு அப்படின்னு விஜயா கேவலமா பார்த்துட்டு இருக்காங்க. நீ வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாங்கிற மாதிரி அண்ணாமலை பார்க்க, என்ன பார்க்குறீங்க, நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல இவனால நம்ம வீட்டுக்கு வம்பு தேடி வரும்னு, இப்ப பாருங்க இவனை நம்ம தலையில கட்டிட்டு இவன் பாட்டி உஷாரா எங்கேயோ ஓடி போயிட்டா, நல்ல ஏமாளிகிட்ட தள்ளி விடலாம்னு பார்த்தா இவங்க 2 பேர் முகத்தையும் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, இவங்க தலையில நல்லா மிளகா அரைச்சு விட்டுட்டு அந்த அம்மா அப்படின்னு விஜயா பேசிக்கிட்டே நிமிர, விஜயா
அப்படின்னு அண்ணாமலை எரிச்சலா கூப்பிட, என்ன நான் சொல்றது தப்புன்னு சொல்ல போறீங்களா? காலையில எல்லார்கிட்டையும் போறேன்னு சொல்லிட்டு போனவன் திரும்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்கானா? எனக்கு என்னமோ எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு பண்ணின மாதிரியே தெரியுது. அந்த அம்மாவா ஓடி போச்சா, இல்ல இவங்கெல்லாம் சும்மா சொல்லி இவனை மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்களான்னு தெரியல அப்படின்னு விஜயா ரொம்ப வெறுப்பும் கிண்டலுமா சொல்லிட்டு இருக்க. அப்படியெல்லாம் பொய் சொல்லணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை அத்த அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமாமா நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி விஜயா சிலிப்பிட்டு இருக்க. முத்துதான் அந்த அம்மாவை தேடி போயிருக்கான்ல, அவன் கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, காணாம போனவங்கள கண்டுபிடிக்கலாங்க. ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டிட்டு வேணும்னு இவங்க தலையில இவனை கட்டிட்டு போயிட்டான்னா அப்புறம் எப்படிங்க அவளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு விஜயா கேட்க, அண்ணாமலை என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இருக்காரு. மீனா மறுபடியும் ஊட்டி விட கிறிஷ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ரோஹிணியை வீட்டில் விட்டுட்டு போலான்னு வந்த மனோஜ் கிறிஷை பார்த்து அதிர்ச்சியாகி, அம்மா என்னம்மா இவன் இங்கே இருக்கான், டேய் நீ வீட்டுக்கு போகலையா, இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கன்னு பயங்கர அதிர்ச்சியா கேட்குறாரு. டேய் சிலதுங்கெல்லாம் என்ன பண்ணினாலும் போய் தொலையாது போல இருக்கே, இவன் பாட்டி இவனை எங்கேயாவது தள்ளி விட்டுட்டு போலாம்னு இருந்திருக்கா, இப்ப இவனுக்கு ஆள் கிடைச்சதும் இவனை இங்கேயோ விட்டுட்டு அவ எங்கேயோ ஓடி போயிட்டா அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் பயங்கர அதிர்ச்சியோட அம்மா பக்கத்துல உட்கார்ந்துடுறாரு. ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு கேட்க, அப்படிதான் சொல்றாங்க. இவன் அம்மாக்காரி இவனை வேண்டாம்னு வெளிநாட்டுக்கு ஓடிட்டா, இவன் பாட்டியை இவனெல்லாம் வச்சு கரை சேர்க்க முடியாதுன்னு எங்கேயோ ஓடிட்டா அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க. கிறிஷ் ரொம்பவே ஏக்கமா அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்க. ஐயோ இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்துட்டு நிக்கிறாங்க ரோஹிணி. நாளைய ப்ரோமோவில் கிறிஷை கையில தூக்கி வச்சுக்கிட்டு, உங்ககிட்ட பாட்டியோட போட்டோ ஏதாவது இருக்காடான்னு முத்து கேட்குறாரு. இல்லை அங்கிள் அப்படின்னு கிறிஷ் சொல்ல, உன்னோட அம்மாவோட ஃபோன் நம்பர் உனக்கு தெரியுமான்னு முத்து கேட்குறாரு. கிறிஷ் அப்படியே ஓர பார்வையா ரோஹிணியை பார்க்க, சொல்லிடாதங்கிற மாதிரி ரோஹிணியோட பார்வை இருக்கு. கொஞ்சம் யோசிக்கிற கிறிஷ் தெரியாத அங்கிள்ங்கிறாரு. இவனை ஸ்கூல்ல சேர்த்தப்போ இவனோட அம்மாவோட போட்டோவோ இல்ல பாட்டியோட போட்டோவோ கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட கேட்க, இதை கேட்டுட்டு இருக்க ரோஹிணியோட உடம்பு அப்படியே கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிடுது. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.